ஆஃப்டர் 7 மந்த்ஸ் நான் தனியாக வெளியே போகிறேன். பிகாஸ் என்னோடய ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா நான் வந்து வண்டி ஓட்டக்கூடாது சொல்லிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். மித்து வயிற்றில் இருக்கிறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 9 மந்த்ஸ் வரைக்கும் நான் வந்து ஒர்க் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். வண்டியில் தான் போனேன். பிகாஸ் வேறு ஆப்ஷன் இல்லை, போய் தானே ஆகணும், என்ன பண்ணுறது. ஆனால் இந்த டைம் வந்து வேண்டாம், அந்த தப்பை நம்ம திருப்பி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மந்த்தே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ விஷ்ணு இல்லாமல் தனியாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். பட் இதுவும் வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. மித்துக்கு வந்து இந்த ஸ்டெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கோல்டில் போட்டிருந்தேன். கோல்டும் வந்து அந்த திருவாணி கழட்ட ஆரம்பிச்சிட்டா. சில்வரும் அதே மாதிரி பண்ணுவாள். அது தொலைச்சா கூட பரவாயில்ல, அதுக்கிட்ட தான் வாயில் போட்டுக்கிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டெட் டைப் வந்து வாங்கியிருந்தேன். இது இந்த கேரண்டி கோல்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு ஸ்டெட் வந்து ஒரு 300-400 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். இப்போ அவள் வச்சுருக்கிற அதே டிசைனே வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு கம்பல் இருக்குது, அது ரெண்டுத்தில் ஒன்று தான் தொலைச்சிருக்கா. ஸோ அதே டிசைனில் இன்னொன்று வாங்கியிருக்கேன். ஸோ திருப்பியும் அதில் ஏதாச்சும் ஒரு கம்பல் தொலைச்சிட்டானா இதை ஆட் பண்ணிப்போம். இன்னொரு வாட்டி தொலைச்சானா இன்னொரு கம்பல் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம கையில் 2 செட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு